ஒரு சொத்து ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு எப்படி போய் சேர்கிறது? ஒரு சொத்து ஒருத்தரிடமிருந்து மற்றொருவருக்கு நிறைய விதத்துல போகலாம். ஆனா நார்மலா ஒரு சொத்து உயில் மூலியமா மற்றவருக்கு போய் சேரும், இல்லைன்னா பார்ட்டிஷன் டீட் மூலியமா போய் சேரும், கிஃப்ட் டீட் மூலியமா போய் சேரும், ரிலீஸ் டீட் மூலியமா போய் சேரும், சேல் டீட் மூலியமா அடுத்தவங்களுக்கு போய் சேரும். இதுல முக்கியமா செட்டில்மெண்ட் டீட் மூலியமாவும் இன்னொருத்தவங்களுக்கு சொத்து போய் சேரலாம். இப்போ கிஃப்ட் டீட் அப்படிங்கிறது எந்த மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாம ஒருத்தர் அடுத்தவங்களுக்கு தன்னுடைய சொத்தை தானமா கொடுக்கறதுக்கு பேர் தான் கிஃப்ட் டீட். பார்ட்டிஷன் டீட் அப்படிங்கிறது ஒரு ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். அந்த ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டிய அப்பா கிட்ட சொத்து இருக்கும். அப்பாவுக்கு 4 குழந்தைங்க இருப்பாங்க. அந்த 4 குழந்தைங்களுக்கும் அவர் பிரிச்சு பார்ட்டிஷன் டீட் மூலியமா இந்தந்த சொத்து உனக்குன்னு கொடுக்கறது பார்ட்டிஷன் டீட். மூணாவது சேல் டீட். சேல் டீடுங்கிறது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் விற்பாரு, இன்னொருத்தர் வாங்குவாரு. அதுல மானிட்டரி பெனிஃபிட் இருக்கும் அவங்களுக்கு. சோ அது ஃபேமிலிக்குள்ள யூஸ்வலா சேல் டீட் இருக்காது. ரொம்ப ரேரான சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் சேல் டீட் ஃபேமிலிக்குள்ள மானிட்டரி பெனிஃபிட் இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு தேர்ட் பர்சனுக்கு கொடுக்கறது சேல் டீட். நாலாவது ரிலீஸ் டீட். ரிலீஸ் டீட் அப்படிங்கிறது தன்னுடைய பாகத்தை, தனக்கு பாத்தியமான ஒரு பாகத்தை மற்றொருவருக்கு விட்டு கொடுப்பது தான் ரிலீஸ் டீட் அப்படிங்கிறது. ரிலீஸ் டீட் யூஸ்வலா சகோதரன் சகோதரிகளுக்குள்ள நடக்கிறது தான் ரிலீஸ் டீட். அது தன்னுடைய சொத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரனோ சகோதரியோ மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கறது தான் ரிலீஸ் டீட். ரிலீஸ் டீட்டை பத்தி ஏற்கனவே ஒரு டீடைல்டு வீடியோ வெளியிட்டிருக்கேன். மானிட்டரி பெனிஃபிட் இன்வால்வ் ஆனாலும் ஆகலாம், ஆகாவிட்டாலும் இல்லை. செட்டில்மெண்ட் டீட்ல பாத்தீங்கன்னா செட்டிலார் எழுதின உடனே அந்த ப்ராப்பர்ட்டி செட்டிலிக்கு போய் சேர்ந்துரும். ஆனா அதுல ஒரு ஆப்ஷனும் வச்சுக்கலாம். செட்டிலார் தான் இருக்கிற வரைக்கும் லைஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு தனக்கப்புறம் அந்த சொத்து செட்டிலிக்கு போய் சேர்ற மாதிரியும் அவரால் எழுதி வைக்க முடியும். அடுத்தது வில். வில் அப்படிங்கிறது ஒருவர் வில் மூலியமா சொத்து வரணும்னா அவங்க அந்த டெஸ்டேட்டர் வில் இயற்றியவர் இறந்த பிறகுதான் உயில் அமலுக்கு வரும். இந்த மாதிரி வகைகள்ல சொத்து ஒருத்தர்கிட்ட இருந்து மற்றொருவருக்கு போய் சேரும். என்னோட வீடியோவை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படிச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புதிதா அட்வொகேட்ஸுக்கும் இதுல நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். நீங்க கேஸ் நடத்தும் போது உங்களுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும்.